அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பேசப்போவது உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றியது. ஒரு மத சமூகத்தின் உயிரையும் பண்பாட்டையும் அழிக்கும் ஒரு பேரழிவு. சீனாவில் உய்கர் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் கொடூரமான துன்புறுத்தல்கள் பற்றியே இன்று நாம் பேசப்போகிறோம். சீனாவின் வடமேற்கு பகுதியான ஜின்ஜியாங் மாகாணத்தில் உய்கர் முஸ்லிம்கள் பெரும்பாலும் வாழ்கின்றனர். இந்த முஸ்லிம் சமூகம் நீண்ட காலமாக பயங்கரமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. லட்சக்கணக்கான உய்கர் முஸ்லிம்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்கள் மீது மனிதாபிமானமற்ற கொடுமைகள் நடைபெறுகின்றன. அதிக குழந்தைகளை உடையவர்கள், தாடி வளர்ப்பவர்கள், ஹிஜாப் அணியும் பெண்கள், இவர்கள் அனைவரும் குறிவைக்கப்பட்டு இந்த கொடுமைகளை எதிர்கொள்கின்றனர். ஆனால் இதைவிட அதிர்ச்சி அளிப்பது சீனாவில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு எதிரான தாக்குதல்கள். முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள் புனிதமானவையும் மரியாதைக்குரிய இடங்களுமாகும். ஆனால் சீனாவில் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றன. 2016 முதல் 2019 வரை சுமார் 10,000 முதல் 15,000 வரை பள்ளிவாசல்கள் சீனாவால் இடிக்கப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஜின்ஜியாங்கில் உள்ள அதுஷ் என்ற இடத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசல் இடித்து அங்கு பொது கழிப்பறை கட்டப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை இருந்த போதிலும் இது இஸ்லாமை அவமதிக்கும் நோக்கத்துடனேயே செய்யப்பட்டது. மேலும் கொடூரமாக பள்ளிவாசலில் உள்ள மிஹ்ராப் தொழுகைக்கு தலைமை தாங்கும் இடம். அங்குதான் இந்த கழிப்பறையின் கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இந்த கொடுமைகள் இதோடு முடிவடையவில்லை. 2019ஆம் ஆண்டு அஸ்னா என்று அறியப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அங்கு சிகரெட் மற்றும் மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்ட சீனா முடிவு செய்தது. ஹோடான் என்ற இடத்தில் மற்றொரு பள்ளிவாசல் இடித்து உள்ளாடை தயாரிக்கும் தொழிற்சாலை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. உய்கர் முஸ்லிம்களின் புனித தலமான இமாம் அசீஸ் பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டது. இந்த கொடுமைகள் வெறுமனே பள்ளிவாசல்களை இடிப்பது மட்டுமல்ல, இதன் மூலம் சீனா நோக்கமாக கொள்வது உய்கர் முஸ்லிம்களின் நம்பிக்கையையும் பண்பாட்டையும் அழிப்பதாகும். இஸ்லாமை சீனாவிலிருந்து முற்றிலும் துடைத்தெறியலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் வரலாற்றை பார்த்தால் இஸ்லாமை அழிக்க முயன்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை. இந்த துன்புறுத்தல்களை தொடர்ந்து சீனாவில் தொடர்ச்சியான பேரழிவுகளும் வைரஸ் பரவல்களும் பதிவாகியுள்ளன. கொரோனா வைரஸ், பன்றி இறைச்சியில் காணப்படக்கூடிய வைரஸ், வுஹானில் அணை உடைந்தது. இவை அனைத்தும் மனிதனின் கொடுமைகளுக்கு எதிரான விளைவுகளாக பலரும் பார்க்கின்றனர். சீனாவில் நடைபெறும் இந்த கொடுமைகளை உலகம் அறிய வேண்டும். உய்கர் முஸ்லிம்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களின் நம்பிக்கையும் பண்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அநீதிக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து குரல் எழுப்புவோம்.